வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு நாங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஸோ அந்த அன்றைக்கி ஏர்போர்ட்டில் நாங்கள் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன், ஏர்போர்ட்டில் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் ஏர்போர்ட்டில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியாவில் ரீச் ஆனதும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஊருக்கு போகிறதுக்காக ஷாப்பிங்னு ஒரு வழியாக அது எல்லாத்தையும் முடிச்சு அட்லாஸ்ட் பேக்கிங்க்கு வரோம். ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருந்தது, மனசும் கஷ்டமாக இருந்துச்சு. நான் கத்தார் வந்ததுலேருந்து இது தாங்க முதல் தடவை நான் வந்து வீட்டை வந்து பூட்டிட்டு போகிறது. மேக்ஸிமம் நான் வந்து தனியாகவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் அவர் வந்து வீட்டில் இருப்பார். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவர் வந்து வரல. நான் குட்டீஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்து கிளம்ப போகிறோம். அவர் வந்து ஆஃபீஸில் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வீட்டிலே ஒரு பெரிய செக்லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சு எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. செக்லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே நம்ம எப்பயும் போகிறப்ப பண்ணுறதான். பட் அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த டைமில் பண்ண மாட்டோம், அதுதான் பிரச்சனையே. மெயினாக வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணுறது, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறது, கரப்பாம்பூச்சி மருந்து வைக்கிறது, ஏசி ஸ்விட்ச்சு, அது மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த தடவை எக்ஸ்ட்ரா கார்டனில் டேப் க்ளோஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு நம்ம ஏர்போர்ட்டுக்கு. நாங்கள் வந்து கத்தார் ஏர்வேஸில் எக்கனாமிக் கிளாஸில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் கிளம்பியாச்சு. நம்மளோட ஃப்ளைட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா லேட்டு தான், 7:50 தான் ஃப்ளைட்டு. பட் 3:30 போலேயே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் ஏர்போர்ட்டுன்றதுனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்புனா நம்மளுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட குட்டீஸும் ஏர்போர்ட் வந்துட்டாங்கன்னா உள்ளார நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் 2 months வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதோட கத்தார்லேயும் பார்த்திங்கன்னா சரியான வெயில். குட்டீஸ் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஹேண்ட் கேரி கொடுத்தாச்சு. அதில் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு அதை மட்டும் வச்சாச்சு. உள்ளார ஏர்போர்ட் போனதும் சரியான ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மத்தியான டைம் வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷே கிடையாது, ஓகேவாக தான் இருந்துச்சு. நானே இதெல்லாம் ஸ்கூல் லீவ் டைமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் வந்து ஒரு 4:30 போல் வந்தப்பெல்லாம் சரியான ரஷ்ஷாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்ஷே கிடையாது. ஒரு வீட்டிலே எனக்கு போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்ததுனால ஜஸ்ட்டு செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து லக்கேஜ் ட்ராப் பண்ணால் போதும். ஹேண்ட் கேரி வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு கார்கோ மட்டும் நம்ம டேக் பண்ணி போடணும். இது எல்லாத்தையுமே கார்கோக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. மேலே இருக்க ஒரு பேக் மட்டும் தான் என்னோடது ஹேண்ட் கேரி. ஸோ மீது எல்லாமே கார்கோக்கு போடணும். போனது என்னவோ செல்ஃப் செக்இன் தான், ஆனால் நான் வந்து செல்ஃபாக செக்இன் பண்ணலை. அங்கே வந்து அசிஸ்டண்ட் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோன்னா பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து வீட்டிலே வந்து போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டுலாம் வந்துட்டோமா. இங்கே வந்து பேக்கேஜ் வந்து ட்ராப் பண்ணணும், அதுக்கான டேக் வந்து எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணுமா, அதில் எதாவது தப்பு பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது கிடையாது. ஸோ எங்கள் அசிஸ்டண்ட் வருவாங்க. ஸோ அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து நாங்கள் வந்து இமிக்ரேஷன் போகிறோம். ஹோட்டல் வந்து அலௌடு இல்லைங்க, தெரியும் எனக்கு. இருந்தாலும் சரி வர்ற வரைக்குமாவது நம்மளுக்கு தண்ணி தாக்கி எடுக்குமேட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான். இது இங்கே ஆமாம் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளார போகணும். வாப்போலாச்சு வா. முடிச்சதும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு தடவை ஒரு தீமில் வைப்பாங்க. ஆமாம், எங்களுக்கு இமிக்ரேஷனில் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. சர்வே கேட்டிருந்தாங்க, ஃபீட்பேக்கு. ஆமாம், எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தூக்கி காமிப்பா. இது என்னன்னா அந்த ஏர்போர்ட் பொம்மைங்க. மேக்னெட்டா? வாவ், 3D மேக்னெட். சூப்பர்ரா. இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரி வாங்கினது இல்லைங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க கேட்டாங்க அவங்க சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஸோ நம்ம அதுக்கு வந்து அந்த சர்வே ஃபில் பண்ணதும் இது வந்து கொடுத்தாங்க. நம்ம கேட்டுக்கு போகிறோம். இந்த இடத்த பார்த்தாலே அப்படியே ஒரு சந்தோஷம். இந்த டெடி பியர் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை இதை பார்த்தாலே ஒரு ஆனந்தமாயிருது நம்மளுக்கு. இப்போ வந்து எங்களோட கேட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தாங்க போய் கேட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் போர்டிங் பாஸ் வந்து முன்னாடியே எடுத்துட்டோம்ல, அதில் வந்து கேட்லாம் மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே தான் பார்க்கணும். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. குட்டீஸ்க்கு இந்த தடவை டாய்ஸ் கேக்கும் செம்ம ஹாப்பி. வந்து எல்லா ஃப்ளைட்டோடதும் போட்டிருப்பாங்க. நாங்கள் போக போகிறது வந்து கத்தார் ஏர்வேஸ் தான், QR 528. அதுதான் அங்கே சென்னைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கேட் நம்பர் D9. அங்கே தான் நம்ம போகணும். ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம். ஏன்னா குட்டீஸ் வந்து விளையாடுறதுக்கு, நாங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு, சுற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம்.
குட்டி ஃபர்ஸ்ட் எங்கே போனோம்? ஃபாரஸ்ட்டுக்கு போகணுமா? சரி ஓகே வாங்க, நாங்கள் கத்தாரில் காட்டை எல்லாம் சுற்றி காமிக்கிறோம் இங்கே எப்படி இருக்குது ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா 7:50 தான். ஆனால் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 4:15 தான் ஆகுது. ஸோ இப்போயே நாங்கள் முன்னாடியே வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆஸ் யூஷுவல் குட்டீஸ் வந்து இந்த டெடி பியர் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி வெர்ஷனில் வச்சுருக்கீங்களா? ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்து காட்டை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஏரியா போயிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த நண்டு ரெண்டுத்துக்கும் வழி தெரிஞ்ச மாதிரி எப்படி போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆளுக்கு ஒரு லக்கேஜ் கொடுக்கவும் ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கு. இந்த அச்சு பாப்பா தான் பிடிக்க முடியல. ஒரு கடைக்குள்ளாரையாக போய் எட்டி பார்த்துட்டு வருது. இது யாவது தொட்டு உடச்சிருமோன்னு தான் பயமாக இருக்குது. ஒரு ட்ரெயின் வந்து போயிடுச்சுங்க. அடுத்தடுத்து நிறைய ட்ரெயின் இருக்குது. இங்கே நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா எந்த கேட்டுக்கு போகணும்னா C14-265 DEலாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்மளோட அப்போ டி கேட்டும் இதில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம போங்க உள்ளார் போங்க. இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளார போகிறோம். இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுமா ஆர்ச்சர்ட்க்கு. கம் டு ஆர்ச்சர்ட். இதோ வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நம்மளோட ஆர்ச்சர்ட் வர போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் அப்படியே ஃபுல்லாக ஒரு நேச்சராக அப்படியே ஒரு சீனரியாக சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம உள்ளார இறங்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். வாங்க போகலாம். இது தாங்க கீழே இருந்து பார்க்குற அந்த வியூவு. அப்படியே மேலெல்லாம் நின்று பார்க்குறாங்க பாருங்கள். நாங்கள் போன தடவை வந்து மேலே நிற்க முடியும்னு எங்களுக்கு தெரியல, அதனால போய் பார்க்கல. கீழே பாருங்களேன், அழகாக ஷவர் தண்ணி கொட்டுற மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் அருவியெல்லாம் குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நான் அப்படியே இறங்கி அப்படியே நம்ம வீடியோவில் பேசிக்கிட்டே பார்க்கலாம். குளிக்க போறியா? ஐயோ, குளிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கடா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் புகை வர்ற மாதிரி செட்டப்பு, அது மாதிரி மரத்துக்கு மேலே எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு மனசுக்கு ரிலாக்ஸேஷனாக சூப்பராக இருக்கும். நல்ல வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. விசாகன் குட்டி அச்சுக்கும் ஆளுக்கு ஒரு லக்கேஜ் தரவும் ஸ்டார்டிங் ஆச்சு ஜாலி ஆகிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்லுது, என்கிட்ட ஏன் லக்கேஜ் கொடுத்தீங்க, நான் அண்ணாவோட டைகர் ட்ராலியில் உட்காந்துப்பல்ல அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஃபேமஸ் வந்து ஃபால்கன் இல்லை. ஸோ ஃபால்கன் வந்து கையில் வச்சுருக்க மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல். வேறு லெவல் வேறு லெவல். அச்சு நீ வை. நம்ம இதுக்கு முன்னாடி சீலைனில் போகிறப்போ கையில் கொடுத்தாங்களா. அச்சு திரும்பணும், திரும்ப உன் ஃபேஸே தெரியலல்ல. இப்போ கை விடுங்க. சூப்பர்டா. அழகா இருக்கா? லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த இதுக்குள்ளார கையில் வச்சு எடுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒருவேளை நாங்கள் பார்க்கலையான்னு தெரியல. ஊரில் தான் இந்த மாதிரி காடு மலை அதெல்லாம் பார்க்க முடியும். கத்தார்லேயே நாங்கள் பாருங்கள் ஏர்போர்ட்லேயே வந்து காடெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன விசாகன்? ஆமாம், போறியா? தனியாவா? சரி, நீ தனியாக போயிட்டு வா, அடுத்து அம்மா வரேன். எங்கே நிற்கிற? ஓகே ஓகே, பொறுமையாக போச்செல்லாம். விசாகன் வந்து தனியாகவே போகிறேன்னு சொல்லிடுச்சு. பார்ப்போம், ஒரு தடவை விட்டு தான் பார்ப்போம். ஏர்போர்ட்குள்ளார எதுவும் தொலைய சான்ஸ் இல்லை. இருந்தாலும் அவன் எங்கே இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சுவிட்ச் ஆனால் எதுவும் தெரியலையா? அங்கே தெரியுது, டிஷர்ட் தெரியுது. மேலேருந்து பார்க்க இன்னுமே செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும்ல, அதனால் நல்லாயிருக்கும். நிற்கிறா விசாகன் குட்டி. ஹாய், பார்த்துட்டு வாங்க, அம்மா வரேன். ஓகே, தனியாக போகலாம், அப்புறமா போகலாம். இன்னும் கொஞ்சம் பெருசானது அம்மா விட்டுறேன். உன்னை அச்சுவை தனியாக விடணுமா, அதுக்காக உட்காந்து அழுதுட்டுருக்கா புளிஞ்சு. சரி அழாத. அண்ணாவே வந்துட்டான் பார்த்தியா? எப்படி இருந்தது மேலேருந்து வியூவு? நல்லா இருந்துச்சா? பாரா,
அடுத்து அம்மாவும் அச்சும் போகிறோம். ஓகே, நீங்கவே போங்க. அம்மா உன்னை எதுவுமே ஹெல்ப் பண்ணல, நீங்களே போங்க. ஓகே, நான் ஒரு சைடு வரேன், நீங்கள் ஒரு சைடு வாங்க. ஓகே, நம்ம ஊரில் அந்த வாழைத்தொப்புலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், வாழை மரம் எல்லாம் இருக்க மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. ரியலாக என்னன்னு தெரியல, சிலது எல்லாமே நல்லா ரியலாகவே பிளான் பண்ணியிருக்காங்கங்க. நான் போன தடவை வந்தப்போ வேறு லெவல் செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அப்படியே நின்று பாருங்களேன், அப்படியே ஃபுல் வியூவும் பார்க்குறப்போ நம்ம காட்டுக்கு நடுவில் மாட்டின மாதிரி தான் இருக்குது. லக்ஸூரியான காடாக இருக்கானா, ஏன்னா சுற்றி கடைங்கெல்லாம் இருக்குல்ல. பிடிச்சிருக்காடா இது? நம்ம இது மேலே நடக்கிறது இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஏதோ இப்போயே நம்ம ஊர் ஃபீல் வந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்பே வந்து கொஞ்சம் அந்த ஊருக்கு போகணும், அந்த அளவுக்கு அந்த ஃபீல் வந்துடும். யூஸ்வலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி கொடி மரம் காடு இந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோன்னே சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேன். நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சேடாக இருக்கீங்க? அவளுக்கு எங்கே இருக்கோமோ அந்த இடம் பிடிக்காது, அடுத்து தாவிக்கிட்டே இருப்பாங்க மேடம். அடுத்து பிளே ஏரியா போகணுமா, பிளே ஏரியாவில் இருக்கா, பிளே ஏரியாவில் விடாமல் இங்கே கூப்பிட்டு வந்துட்டல, அதனால விசாகனுக்கு இங்கே போகணுன்னா சரி ஓகே வாடா போகலான்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டு. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? பிளான்ட்டா? பிக்சர் பிளான்ட்டா? என்ன பண்ணுது பிளான்ட்டு? இது வந்து இன்செக்ட்ஸ்லாம் உள்ள வந்தா இந்த மேல ஒரு ஓட்டை இருக்குல்ல, ஆமா, அத க்ளோஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிடும். அப்படியா? நிஜமா? நீங்க பார்த்து சொல்லுங்க. ஆனா எனக்குமே இது மாதிரி படிச்ச ஞாபகம் ஸ்கூல் டேஸ்ல. ஆனா பார்க்க ஏதோ குட்டி குட்டி மக்கு மாதிரி தான் இருக்கு. அதான் பிக்சர் பிளான்ட். பிக்சர் பிளான்ட்டா? சூப்பர் செல்லம், வேற லெவல். நீங்க இடம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இதோட இன்னொரு அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல நிறைய பேர் என்னென்னோ கண்ட்ரிலேருந்து வந்து இது எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். என்னடா பேக்கு பிடிச்சி தொங்குறியா? சூப்பர். இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வேறு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அவர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நியர்பை ஃப்ளைட்டுக்கு ஏறப்போ தான் வருவேன்ட்டார். அதனால் அதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துருவோம். என்ன குட்டீஸை தான் சமாளிக்க கொஞ்சம். மறுபடியும் வந்து சீகேட்டுக்கு தான் போகிறோம். ஒரு வழியாக அந்த பிள்ளைக்கு வந்து பிளே ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன வேறு ஒரு பிளே ஏரியா இருந்துச்சு. எப்பயும் நாங்கள் விளையாடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், இது அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி இங்கே ஒரு 5 to 10 minutes விளையாடு, திரும்பி அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த C-Gate C3ல வந்து இந்த பிளே ஏரியா இருக்குது காமிக்கிறேன். இது எப்படி இருக்குது, ஒரு பொம்மை இருக்கா, இங்கே வந்து குட்டீஸ் ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்லைடு இது எல்லாமே இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று இங்கே சென்டரில் ஒன்று இருக்கும் அந்த கேட்டில், ஸ்டார்டிங் C-Gateல. ஆனால் அதில் ரஷ் நிறையா இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா க்ரௌடே கிடையாது இந்த C3ல. ஸோ அதனால் ஓகே தான். விசாகன் தள்ளாதுப்பா. அதனால் இங்கே விளையாண்டுட்ருக்காங்க. வந்தவொடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, எனக்கு அந்த கேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் கூப்பிட்டு போகிறாச்சு இப்போதைக்கு விளையாடு அப்படின்ட்டு. நான் வேறு எங்கே வழி மாதிரி எங்கே போயிடுவேணும் அப்படின்ட்டு டவுட் வேறு. ஒரு வழியாக வந்தாச்சு ஒரு பிளே ஏரியாவுக்கு. ஆனால் நம்ம எப்படி போகணுன்னா திரும்பியும் ஒரு ட்ரெயின் எடுத்து தான் போகணும், D-Gateல போகணும். சொல்ல காப்பாற்றுற மாதிரி பாப்பா கரெக்டாக அங்கே ஒரு 10 minutes விளையாண்டுட்டு உடனே வா போகலாம் அடுத்தது எனக்கு எப்பயும் போகிற பிளே ஏரியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டா. அது இதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் தான் முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்தது. ஓகேவா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மேடம் விளையாண்டுருக்காங்க. இது பார்த்திங்கனாலே தெரியும், அதை விடவே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய சைடு எல்லாம் ஸ்லைட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு ஸ்லைடு, அந்த சைடு ஒரு ஸ்லைடுன்ட்டு குட்டீஸ் வந்து ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் அவ்வளோ ரஷ் இருக்குங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் ரஷ் கம்மி தான். எல்லாம் முன்னாடியே ஊருக்கு போயிட்டாங்களா இல்லை இதுக்கு மேலே வருவாங்களான்னு தெரியல. அச்சு அப்பா வந்தாச்சா? ஹாப்பியா? அச்சு அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தால் எனக்கு கண்டுக்காது இந்த பொண்ணு. பாருங்களேன், என் பக்கத்தில் கூட வரல. விசாகன் கூட தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். மறுபடியும் அதே இடத்துக்கு பக்கத்தில் வந்து நம்ம போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் நம்மளோட கேட் இருக்குது. என்னோடய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிச்சுன்னா மீண்டுமா அப்படின்ட்டு தான் ஓடிச்சு. ஷாப் பாருங்களேன், ஓரியோ கெஃபியா.
பார்க்கறதுக்கு வெளியில் எல்லாமே ஓரியோவாக போட்டிருக்காங்களா. உள்ளார வந்து இந்த மெனு கார்டு வெளியில் பார்த்துருந்தேன், அதுவும் வந்து ஓரியோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓரியோ குக்கி கிட்ட உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சேரும் பார்த்திங்கன்னா அந்த ஓரியோ க்ரீமு அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இந்த கேஃபே. டிகேட் எல்லாம் சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம டிகேட் வந்துட்டோம். டிகேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஆர்ச்சர்டுங்க. நம்ம ஆர்ச்சர்டு வந்திருந்தோம்ல அதே இடம் தான். அப்படியே பேக் சைடில் காமிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிகேட் இருக்குது. நம்ம பார்த்த ஆர்ச்சர்ட் இதோ இங்கே தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் முன்னாடியிலேருந்து அங்கே அவ்வளோ தூரம் சுற்றி பார்த்துருந்தோம். என்ன நம்ம பார்த்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லை, நியர்பை 6:50 ஆயிடுச்சு. இப்போ இருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் டி. கேட் பாருங்களேன், நல்லா அகலமாக பெருசாக இருக்குங்க. ஆனால் இந்த கேட்கலாம் நீங்கள் ரீச் ஆகணுன்னா கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி ஏர்போர்ட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்து வந்து ட்ரெயினில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். ஜாலி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இந்தியா போயிடுவோம். நாங்கள் கத்தார் ஏர்வேஸில் எக்கனாமிக் கிளாஸில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். ஃப்ளைட் ஏறின கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி இதில் பெருசாக நான் கண்டுக்கிட்டதே இல்லை. இந்த தடவை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லுவாங்க. இப்போ யாரை கேட்டாலும் சேஃப் ஜேர்னி, பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயமுறுத்தி விட்றாங்க. அதனாலே எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பார்த்துட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து எப்பயுமே டாய்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு மாதிரி இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா பர்ஸு, அதுக்கப்புறம் கலர் பென்சில், பென்னு அந்த மாதிரி ஒரு தடவை வித்தியாசமாக கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வரவும் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அடல்ட் மீல் 2 எங்கள் 2 பேருக்கும் ஆர்டர் பண்ணோம். குட்டீஸ் 2 பேருக்கும் வந்து சைல்டு மீல் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சைல்டு மீலில் பார்த்திங்கன்னா அந்த மீல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்நாக்ஸும் வரும். ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபுட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் வந்து சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லணும். ஸோ அது மாதிரி தான் இவர் வந்து புக் பண்ணியிருந்தார். அதனால் குட்டீஸ்க்கான சைல்டு மீலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு தூக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தாச்சு. நடுவில் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், மெய்யழகன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தாலும் நல்ல எமோஷ்னலாக பாண்டிங்காக செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எப்பயும் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்ததே கிடையாதுங்க ஃப்ளைட்டில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை தான் பார்த்தேன். கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி நம்ம சேஃபாக சென்னை லேண்ட் ஆகிட்டோம், இப்போ டைம் வந்து இப்படி இருக்குது, வெதர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சேஃபாக லேண்ட் ஆகிட்டோன்னு சொன்ன உடனே எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேர்ந்து நாங்களும் வந்து கிளாப் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஒரு 6:50 அந்த டைமில் தான் இருக்கும். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா சம்மர்னால 7:50 கிட்ட வச்சுருந்தாங்க ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் டைமு. அதே நேரம் லேண்டிங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 ஹவர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நாங்கள் ஏர்போர்ட் போய்ட்டு வெளில வர்றதுக்கே வந்து 4 o'clock ஆயிடுச்சு. எப்பயும் 3 மணிக்கெலாம் வந்துடுவோம். எப்பயுமே டைம் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எந்த டைமாக இருந்தால் என்ன வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் நான் ஆசைப்பட்ட ஒன்று வந்து அந்த டைமில் தான் நடக்கும். அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சரி பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டாச்சு. வணக்கம் சென்னைட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அடுத்து வீட்டுக்கு போயாச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணா சூப்பராக ஓட்டிகிட்டு கரெக்டாக டைமுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. போன உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீம்பால் வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க, எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயரே நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து சாப்பிட்டாச்சு சீம்பால். ஸ்பூன்லாம் நம்மளுக்கு பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு சட்னி கண்ணை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊர் கோயிலில் கும்பாபிஷேகங்க, அதை பார்க்கணுன்ட்டு தான் நம்ம கரெக்டாக டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் பார்க்க போகிறேன். அதோட குட்டீஸும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கும்பாபிஷேகம்லாம் இப்போ தான் பார்க்க போகிறாங்க. அதனால் அவங்களுமே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ரஷ்ஷுங்க, அவ்வளோ கும்பல் வந்திருந்தது. இது வந்து எங்கள் ஊரில் இருக்க பிள்ளையார் கோவிலில் தான் வந்து கும்பாபிஷேகம். ஆனால் எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா ஓட்டப்பிள்ளையார் கோயில் அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த பிள்ளையார் கோவிலை. இதுக்கு முன்னாடி அந்த சைடு எல்லாம் மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த தீர்த்த தண்ணிக்கு தான் நிறைய பேர் வந்து கும்பலாக இருந்துட்டு தாங்க. அப்படியே கும்பலாக நாங்களும் போயிட்டு அந்த தீர்த்தம்லாம் தெளிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங்காக பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகி பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்படி தான் போச்சுங்க அந்த அன்னைக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.